அப்ப இது இயங்கிறதுக்கான ஒரு கருவி அப்படிங்கிறது உனக்கு தெரியணும்னா நீ இயக்கவியல் கோட்பாடை படித்திருக்க வேண்டும். ஏன்னா முரண், அந்த இயக்கவியல்ல முதல்ல இருக்கக்கூடியது முரண். அப்போ ஒரு பொருள் இருக்கக்கூடிய முரண் அதுதான் அதை இயக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அப்ப வாதம்னா காத்து, யுத்தம்னா நெருப்பு. இந்த காத்து நெருப்பு அணைக்குமா? காத்து நெருப்பை சாப்பிடுமா? சாப்பிடும். காத்து இல்லைன்னா நெருப்பு எரியாது. காத்து இல்லைன்னா எரியாது. ஆனா காத்து நெருப்ப அணைக்கும். புரியுதா? இதுதான் முரண். இதுக்கு பேரு இயக்கம். இந்த இந்த பண்பு அதுல இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு இயக்கம். இயக்கம் இயக்கம் மூமெண்ட்ஸ். ஒரு பொருள் இயங்கணும்னா இந்த இந்த முரண் இருக்கணும். அப்ப வாதம்ன்றது காத்து, காத்து இல்லைன்னா நெருப்பு எரியாது. ஆனா காத்த நெருப்பு இந்த ரெண்டு செயலையும் அது வச்சிருக்கு. அதுக்குள்ள ஒரு முரண் இருக்கு. புரிஞ்சுதா? இந்த முரண் எதுக்கு இருக்குன்னா அது இயங்கிறதுக்கு. புரியுதா? அப்புறம் நெருப்புன்னு ஒண்ணு இருக்கு. இந்த நெருப்பு காத்த சாப்பிடும். காத்த ஆக்சிஜன் எல்லாம் காலி பண்ணிடும். பண்ணுதா? இப்படி இப்ப அது பாரு, அது வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுது. இந்த காத்த என்ன செய்தது? சாப்பிட்டுக்கிறது. அந்த காத்து இல்லைன்னா அது அணைஞ்சும் போயிடும். இப்ப அதுக்குள்ள என்ன செய்யுது? அதை சாப்பிடக்கூடிய பண்பும் இருக்கும், அது இல்லைன்னா அது செயல்படாம தன்மையும் இருக்கும். இதுக்கு பேர் முரண்க. இது இப்படி இயங்குது. தண்ணின்னு ஒண்ணு இருக்கு. நெருப்பு அணைக்குமா? அணைக்கும் தானே. நெருப்பு வந்து தண்ணி அணைச்சிடும். இப்ப எப்படி சொல்லாத, நெருப்பு அணைக்கும். இந்த தண்ணி நெருப்பு அணைச்சிடும். ஆனா தண்ணி தான் நெருப்ப வச்சுது. ஒரு பெட்ரோல் லிக்விடாவே இருக்கு. இது ஒரு பெட்ரோல் பிடிச்சி எரியுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மண்ணெண்ணெய் எரியுதுன்னு வச்சுக்கோயேன். நீ தண்ணி ஊத்திக்கு ஊத்துனேன்னு என்ன ஆகும்? எல்லாத்தையும் சாப்பிட்றது. ஏன் தண்ணி கூட அது டிராவல் ஆகி போய் எல்லா பத்தி நீ வந்து அணைக்கிறதுக்கு ஊத்தினேன்னா அது என்ன செஞ்சிடும்? எரிச்சு. புரியுதா? தண்ணி ஊத்திட்டேன்னா மண்ணெண்ணெய் பிடிச்சி எரியுதுன்னு வச்சுக்கோயேன், ஒரு லிக்விட் எரியுதுன்னா நீ தண்ணி ஊத்தினேன்னு என்ன ஆகும்? எல்லாத்தையும் அழைச்சிடும். அணையாது. ஏன்? இது அதை டிராவல் பண்ண கூட்டு போயிடும். இந்த இடத்துல இருக்கிறது இங்க வரைக்கும் கொண்டு போயிடும். புரிஞ்சுதா? இப்ப இந்த ரெண்டு பண்பு இது முரண் தானே. அதை அணைக்குது, அதை பரவவும் செய்யுது. இந்த ரெண்டு முரண் தண்ணிக்குள்ள இருக்கு. புரிஞ்சுதா? இதுக்கு பேர் இயக்கம். இந்த முரண் இருந்தாதான் அது இயங்கும். அதுதான் வாத பித்தம், வாத கபம். சொன்னா என்ன செய்யுது? இந்த ரெண்டு தன்மை அதுக்குள்ள போயிருக்கு. புரிஞ்சுதா? இப்படி அது இயங்குது. இதுக்கு பேர் இயக்க விதி கோட்பாடு, இயக்கவியல் கோட்பாடு அப்படின்னு. இப்படி வந்து இயற்கை வந்து நிறைய விதிகளை வைத்திருக்கு. இப்ப ஒரு செருப்புல அடிக்கிறாங்களா ஆணி, தெரியுமா? செருப்பு ஆணின்னு ஒண்ணு. அதோட எடை எவ்வளவு இருக்கும்? அந்த ஆணியோட எடை சும்மா ஒரு அப்ராக்சிமா 1 கிராம். கடல்ல இந்த 1 கிராம் ஆணியை போட்டா என்ன ஆகும்? இல்லப்பா, கடல் தண்ணி இருக்கு, இதுல 1 கிராம் ஆணியை போடுறோம், என்ன ஆகும்? முங்கிடும். ஒரு கப்பலோட எடை எவ்வளவு? அது முங்கிச்சா? ஏன் அது முங்கல? இப்படி வந்து ஒரு விதி இருக்கு. சரியா? இது மூழ்கிறதுக்குன்னு இயற்கையிட்ட ஒரு விதி வைத்திருக்கிறது. இது மூழ்காம இருக்கிறதுக்கு இப்படி கப்பல் மிதக்குது. அதுல 1 கிராம் தான் இருக்கும். அது ஆனா போட்டா இப்படி எல்லாம் சிந்திக்கணும். இதெல்லாம் சிந்திச்சா சித்த மருத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்க அதுக்கப்புறம் செயல் இருக்கு. அதுக்கப்புறம் அப்ப வாத பித்த கபம்னா வாதம் அப்படின்னா நான் எப்படி படிச்சு வச்சிருக்கேன்? இயக்கம். எப்படி படிச்சு வச்சிருக்கேன்? ஒரு இயக்கத்தை வச்சிருக்கக்கூடிய பொருளுக்கு அந்த சொல்லுக்கு பேரு வாதம். வாதம் சீக்வல் டு இயக்கம், பித்தம் சீக்வல் டு வெப்பம், கபம் சீக்வல் டு ஆற்றல். அப்ப இந்த மூணுக்குள்ளேயும் ஒரு முரண் இருக்கு. சரியா? வாதம்ங்கிறது இதை எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு முரணான அமைப்பு கொண்டதான் அந்த வாத பித்த கபம் அப்படிங்கிறது. அது எதுக்கு இருக்கு? இந்த உடலை இயக்குவதற்கு இருக்கு. புரியுதா? அதை இயக்குது. இப்ப வாதம்னா இயங்கக்கூடிய பண்பை வச்சிருக்கிறது பேர் வாதம். ஒரு வெப்பம் இல்லைன்னா இயங்காது.
அதுக்கு பேரு கபம் சீக்கிரம் ஆற்றல். இந்த வெப்பமும் இந்த காற்றும் வந்து என்ன செய்ய போகுதுன்னா ஒன்றுக்கான ஆற்றலை வச்சிருக்கணும். வெப்பம் இருக்கணும், இயக்கம் அதுகிட்ட இருக்கணும், ஆனால் ஆற்றல் வேணும். சரியா? அப்போ கபம்னா நீ என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? தண்ணி ஒன்று, அப்புறம் வேற சீதம்னா குளிச்சு. அப்போ வாதம்னா காற்று, பித்தம்னா தீ ப்ளஸ் தீ. கபம்னா வெப்பம், காற்று, தண்ணி, இது மூணு வச்சிருக்கிறதுக்கு பேர் கபம். இது எங்கேயும் படிச்சிருக்கியா? எப்படி ஒரு நூலில் சொல்லியிருக்கேன். இது உனக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நீ ஆற்றலை ஒத்துக்குவ. நான் நீ அந்த நூலை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து உனக்கு கொடுக்கணும். அப்போ தான் நீ ஒத்துக்குவ ஆற்றல். நான் அப்போ கபம் ஈக்குவல் டு ஆற்றல். அப்போ இந்த ஆற்றல் வச்சிருக்கு, ஒரு வெப்பம் வச்சிருக்குது, ஒரு இயக்கம்.